வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம், ஆவணி மாதத்தில் 6ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை, திருதியை மாலை 6 மணி 6 நிமிடம் வரை, அதன் பின் சதுர்த்தி. இன்று மாலை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் மகா சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய விசேஷம் மகா சங்கடஹர சதுர்த்தி. வாஸ்து நாள், சுபமுகூர்த்த நன்னாள் என்று விசேஷங்கள் பல. அதில் மகா சங்கடஹர சதுர்த்தி, வாஸ்து நாள், சுபமுகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலை, இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. இன்றைய தினம் மகா சங்கடஹர சதுர்த்தி. அது என்ன மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா, இது நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த விநாயகர் சதுர்த்திக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்திக்கு தான் மகா சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்வார்கள். அந்த மகா அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் வரும். இந்த சதுர்த்தி ரொம்ப விசேஷமான சதுர்த்தி. நம்ம எந்த சங்கடஹர சதுர்த்திக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோமோ போகலையோ, இதற்கு இன்னைக்கு நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயம் சென்று ஒரு சருகாய் விட்டு வணங்கி வந்தால், நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல்கள் நிறைவேறும். பெரிய அளவில் வாழ்க்கை மாறும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விசேஷமான சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினம். இது அடுத்து வரக்கூடிய 15 நாளில் வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. நம்ம வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய அந்த சதுர்த்தி, அது இன்னும் 15 நாளில் வரும். அதற்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி தான் சங்கடஹர சதுர்த்தி. அதை மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாலும் ஆலயம் சென்று, விநாயகர் ஆலயம் சென்று 21 முறை வலம் விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் போட்டு, தோபிக்கரணம், அதாவது காது ரெண்டையும் பிடிச்சிட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு வேண்டுதலை, கோரிக்கையை வைத்து வீடு திரும்பினால் ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அந்த பிரச்சனை தீர்ந்துடும். நன்மை வர ஆரம்பிச்சிடும். செல்வம் சேரும். செல்வ நிலையில் ஒரு உயர்வு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாட்டிற்குரிய நாள் இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதி 4 கிரகம் சந்திரன். அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் படுத்து தூங்கக்கூட நேரம் இருக்காது, ஓய்வு எடுக்க நேரம் இருக்காது. அந்தளவுக்கு வேலை பளு, வேலை சுமை இருக்கும். கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். செலவுக்கும் இப்போ பஞ்சமே இல்லை. அந்தளவுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வருமானம் சீராக வரும். அதிகமாக வருமானம் வரும். வருமானத்திற்குரிய நாளும் இது, செலவுக்குரிய நாளும் இது. கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலை இருக்கும். இருந்தபோதும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் தொடர்ந்து இருக்காங்க. இது ஒரு பெரிய யோகம். 4 கிரகம் சூரியன், சூரியனுடைய
சுக்கிரன். இது ஒரு பெரிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. பெரிய அளவில் வெற்றிகள் தேடித்தரக்கூடிய இடம் இது. வெற்றி வந்தால் போதுமா, பணம் வேண்டாமா அப்படின்னா, லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகுவோட அபரிவிதமான பணம் செல்வம் வரும். திடீர்னு சில பேருக்கு ஒரு குயிக்காக ஒரு பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய பணத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு. அந்த அளவுக்கு ஒரு நிதி நிலையில் ஒரு உயர்வு. வராத கடன், வராத பணம் எல்லாம் வரக்கூடிய நேரம் இது. நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், 2 கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில். தொழில் பிரமாதமாக நடக்க போகிற நேரம் இப்போது. தொழிலுக்கான ஒரு பெரிய ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயத்திற்கான ஒரு பயணம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறந்த எதிர்காலத்திற்குரிய நேரம் நாள் இது. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு நேற்று வரை சந்திராஷ்டமம் இருந்தது. இன்றைக்கி சந்திர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் சென்று விட்டார். ஆனால் 9ஆம் இடம் சென்றாலும் அங்கே ராகுவோடு போய் இணைகிறார். ஏன்னா ராகுக்கும் சந்திரனுக்கும் அவ்வளோ விசேஷமான அமைப்பு இல்லை. இருந்தபோதும் பரவாயில்லை. சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு. அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல குரு இருக்கார். குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த கிரகம் இப்போ எல்லாமே உங்களுக்கு யோகத்தை செய்யும். நிறையா பணத்தை கொடுக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டமான முறையில் பணம் வரும். குபீர் பணம், திடீர் பணம் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அமைப்பு உண்டு. யோகமான நாள். லாபம் பிரமாதமாக இருக்குது. வருமானம் பிரமாதமாக இருக்குது. குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வெற்றிக்கான நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள் சூரிய பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான் சமசப்தம பார்வை. இந்த பார்வை கொஞ்சம் வித்தியாசமான பலனை தான் செய்யும். ஒரு மாறுபட்ட பலனை செய்யும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். ஞாபக மறதி ஏற்படும். அதனால் உங்களுடைய செயலில் அதிக ஃபோக்கஸ், டெடிகேஷன் இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். இன்று மாலை நேரத்தில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில். அங்கு சென்று வாருங்கள். இன்றைய தினம் மத்தியம பலனுக்குரிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி. 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதன். 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல. இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேற்று மொழி, மதம், இனத்தார் இவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் சற்று கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை ஏமாற்றும் எண்ணத்தோடு சில பேர் பழகலாம், பேசலாம். எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாக செயலில் இறங்க வேண்டிய நாள். இருந்தபோதும் வருமானம் வரும், லாபம் வரும். நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ராசி அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்தில் 9 கூடிய கிரகமான புதன், 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் இப்போ 6ஆம் இடத்துல. இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்தான். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு பொலிவு தெரியும் உடம்பில், முகத்தில். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோடு இணைந்து. அதனால் ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் ஏற்படும். முகத்தில் ஒரு இளமையான எண்ணம் மனதில் எழும். எண்ணம் நல்லா இருந்ததுன்னா செயல் நல்லா இருக்கும். செயல் நல்லா இருந்தால் லாபம் வரும். எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய நாள். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றிக்கான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி புதன் இப்போது பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில். 5 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில். 7 கூடிய கிரகம்
ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியோட இப்படி ஒரு கிரகமைப்பு, பிரமாதமான கிரகமைப்பு இது. உங்களுக்கு வெற்றிகள் பல விதத்தில் நடக்கும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களால் சில ஆதாயங்களை பெறக்கூடிய நேரம். குறிப்பாக நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பழைய நண்பர்களை பார்ப்பீங்க, அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அவர்களால் நமக்கு ஒரு வருமானமும் வரும். அது போன்ற ஒரு நேரம் இது. உங்களுடைய சகோதர சகோதரிகளாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் உண்டு. தெய்வீகம், ஞான மார்க்கம் இதில் ஈடுபாடு கொண்டு இருப்பவர்களுக்கு தெய்வ பக்தியும் ஞானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். நல்ல ஒரு யோக பலன்கள் தான் இப்போ நடக்குது. 7 கிரகம் 8ஆம் இடத்தில், 8 கிரகம் ராசிக்கு 4ஆம் இடத்தில். உங்கள் ராசி அதிபதி சிறப்பான இடத்துல தான் அமர்ந்திருக்காங்க. உங்கள் ராசி அதிபதிக்கு நல்ல சிறப்பான ஒரு 5 கிரகத்தோடு ராசி அதிபதியும் இணைந்திருப்பதால் அது ஒரு விதமான யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பிடித்தமான உணவு ருசியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தந்தையுடைய ஆதாயம், தந்தையோட பலம் இப்போ உண்டு உங்களுக்கு. தந்தையால் உங்களுக்கு நன்மை. உங்கள் தந்தை சைடு உறவுகள், தந்தை வழி உறவுகளால் ஆதாயமும் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இப்போ உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள், ஏதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆசை கனவுகள்லாம் நிறைவேற போகிற நேரம். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், உங்களுடைய தகுதி, வயது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறையா பேருக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் வெளிநாடு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் பேர் பரிந்துரைக்கப்படும். ஒரு 2 மாதம் போயிட்டு வரலாம், ஒரு குயிக்காக ஒரு பணம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு சிறு ட்ராவல் உண்டு உங்களுக்கு. இன்றைக்கி பயணத்தால் நன்மையும் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் உண்டு. இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு ஆதாயமான உங்களுக்கு சாதகமான சொல்லோ செயலோ உண்டு. யோகமான நாள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது முன்னேற்றம் பார்க்கக்கூடிய நேரம். வரன் வரும், நல்ல வரன் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன். சுக்கிரன் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனும் சனி பகவானும் சமசப்தமாக பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வருமானம் நிறையா வரக்கூடிய ஒரு நேரம். பொருளாதாரம், வருமானம், அதில் ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வருமானம் வரப்போகுது. நிதி நிலையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறத காட்டுது. இது இப்போது நமக்கு வேறு மொழி பேசக்கூடியவர்களோட ஒரு நட்பு கிடைக்கும். வேறு மொழி, நம்மளுடைய தாய்மொழி இல்லாத வேறு ஒரு மொழி பேசக்கூடியவர்களோட ஒரு ஆதாயமும் உண்டு. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய நாள். ஒரு படிக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வயசானதுக்கப்புறம் சில பேர் சில கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை ஒரு ஜாப் நிமித்தமாக கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சாங்கனாலும் சரி, அது படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தொழில் நிமித்தமதுக்காக சில கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இது படித்தா நமக்கு ஆதாயம்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் அந்த வித்யாத்தன்மை இப்போ பிரமாதமாக வரும். அவங்களுடைய நாலேஜ் அபரிவிதமாக வளரும். அப்படி ஒரு கிரகமைப்பு. இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 4-7 கிரகம் புதன். அவர் இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கார். 5 கிரகம் உங்கள் ராசியை கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் யோகமான நாள் இது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்கள் தான். 3 கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு சென்றால் அது ஒரு சிறப்பான யோகம். ஏன்னா 3-8 கிரகம் சுக்கிரன். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 6ஆம் இடத்துலேயே சூரியனும் இருக்கார் பலமாக. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு.
உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தோடு இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி. அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயம் சென்று உங்களுடைய கோரிக்கைகளையும் ஆசைகளையும் அந்த விநாயகப் பெருமானிடம் சொன்னால் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் தீரும். இந்த நாள் நல்ல நாள்.